இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நானும் என் வீட்டாரும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். டைட்டானிக் கப்பல் இன்றும் நம் நினைவில் இடம்பெற்றுள்ளது. மிகவும் பெரியதான அந்த பயணிகளின் கப்பலுக்கு மூழ்கடிக்கப்பட முடியாத கப்பல், அதிசய கப்பல் என்ற பெயர்களும் உண்டு. ஸ்காட்லாண்டில் இருந்து சிகாகோவில் உள்ள மூடி பிரசங்கியாருடைய ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படியாக ஜான் ஹார்ப்பர் என்ற தேவ ஊழியரும் சென்று கொண்டிருந்தார். அந்த கப்பலில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர் சந்தித்த பலருக்கும் இயேசுவே ஆண்டவர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். கப்பல் சற்று வேகமாக சென்றபோது பனிப்பாறையில் மோதினதால் பெரிதாக உடைந்தது. சிறு குழந்தைகளும் பெண்களும் முதலாவது தப்பித்து கொள்வதற்காக அவர்களுக்கு லைஃப் போட்டை கொடுத்தார்கள். ஜான் ஹார்ப்பருக்கு லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்தார்கள். அவர் அருகிலிருந்த ஒருவரிடம், ஆர் யூ சேவ்டு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டார். அவர் இல்லை என்றதும், ப்ளீஸ் பிலீவ் இன் ஜீசஸ், தயவு செய்து இயேசுவை விசுவாசியுங்கள் என்று கூறி, எனக்கு பரலோகத்தில் இடம் ஆயத்தமாக இருக்கிறது, ஆகவே நான் போக ஆயத்தம், நீங்கள் இந்த லைஃப் ஜாக்கெட்டை வைத்து தப்பித்து கொள்ளுங்கள் என்று கூறி அவருடைய லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்துவிட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் குளிர்ந்த தண்ணீருக்குள் குதித்தார். ஒரு கட்டையை பிடித்து கொண்டே பார்ப்பவர்களிடம், ப்ளீஸ் பிலீவ் ஜீசஸ், யூ வில் பி சேவ்ட் என்றார். தயவு செய்து இயேசுவை விசுவாசியுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். அவர் பிடித்திருந்த அந்த மரக்கட்டை அலைகளினால் அலசடிப்பட்டு அங்குமிங்கும் போகும் போதும் கூட அருகில் வருகின்ற ஒவ்வொருவரிடமும் இவ்வாறு கூறினார். ஜான் ஹார்ப்பர் கூறியதை கேட்டு இயேசுவை விசுவாசித்த ஒருவர் லைஃப் போட் மூலம் உயிர் தப்பினார். அவர் கரை சேர்ந்த பின் கப்பலில் நடந்த காரியங்களை குறித்து அவரிடம் விசாரித்தார்கள். அப்போது அவர் நடந்த எல்லா காரியங்களையும் கூறிவிட்டு, ஜான் ஹார்ப்பர் என்ற ஒரு தேவ ஊழியர், பிலீவ் ஜீசஸ், யூ வில் பி சேவ்ட் என்று எல்லோரிடமும் கூறினார். அவர் மரணத்தை சந்திக்க சிறிது கூட பயப்படவில்லை. கடைசி நிமிடம் வரை மற்றவர்களை இயேசுவின் ரட்சிப்பிற்குள் வழிநடத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாமும் ரட்சிக்கப்படுகிறோம், அவருடைய பிள்ளையாகிறோம், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறோம். ப்ளீஸ் பிலீவ் ஜீசஸ், யூ வில் பி சேவ்ட் என்று கடல் அலைகளின் மத்தியில் ஜான் ஹார்ப்பர் மற்றவர்களுக்கு கூறினார். இன்று நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்களிடம், தயவு செய்து இயேசுவை விசுவாசியுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கூறலாமே. கூற முடியாத சமயங்களில் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். இயேசுவின் சிலுவையில் அருகிலிருந்த கள்ளன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போதே அந்த கள்ளன் தேவனுடைய ஈவாகிய இரட்சிப்பை சுதந்தரித்து கொண்டான். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா கூறினார். இதை யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அவசரமான உலகத்தின் மத்தியில் வாழ்கின்ற நாங்கள் இயேசுவை விசுவாசிக்க, நாங்களும் எங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட, நாங்கள் கர்த்தரையே சேவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களிடமும் கூறுவதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.